எங்களை கண்டால் சட்டாலும் சட்டாலும் ஆறரைக்கு வந்து வெறும் கொடுத்துருக்கீங்க. ஆறரைக்கு வந்து வெறும் கொடுத்துருக்கீங்க. அடிக்கிற அடியாது நாங்கள் யாரு மகன் மகன் நான் தான் வீரம் 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 புஜபலம் யார் பெயர் என்ன நாங்கள் இப்ப
எங்க மாமா என்ன சேர்மேன் மாமா அவர்களும் என்ன வேலு மாமா அவர்களும் இன்னும் மற்ற நம்மளுடைய சொந்த பந்தங்கள் அனைவர்களும் நம்மளுக்கு இல்லை எங்காம நம்முடைய வாரி வழங்கி இருக்கிறார். எங்க ஆண்போராக அரசு பெற்று பெண்போராக வெற்றி பெருகி மாரியப்பன் அருள் பெற்று என்றுமே குறையில்லாத சுகசீலியாய் வாழ வேண்டும். பொன்னாடைய பொட்டி நம்மளுக்கெல்லாம் கௌரவப்படுத்திய வேலு மாமா சேர்மேன் மணி மாமா இன்னும் நம்மளுடைய அண்ணாதேவுக்கு ஆட்சி பெற்று எங்க மாமா சில காலம் எங்களுக்கெல்லாம் சேவை செய்து இன்னும் எங்களுக்கெல்லாம் இன்னும் பெரும் மகிழ்ச்சியை தேடி கொடுக்குமாறு இந்த மாரியப்பனை பிரார்த்தி கொடுக்கிறோம். நம்ம கவுண்டர் மாமா அனைவர்களுமே நம்மளுக்காக நன்கொடை வாரி வழங்கி இருக்கிறார். இருந்தாலும் காலதாமதமாகிறது. நாங்கள் யாரு கற்றாமணி கோட்டை ஆண்டு வரக்கூடிய துணி உங்க கையில கிடைச்சிட்டு ஆட்டிய பிடிச்சிட்டு பவுடர் பிடிக்குவோம். ஏமாமா மாமனா வக்கால ஒளிரே வக்கால ஒண்ணு நீ மாமனா காலை புடிச்சு பூமியில சத்து அடிச்சு மேல வீசி விடுவோம். ஜாக்கிரதை. ஓட்டை ஆண்டு வரக்கூடிய வாதாவி அசோருடக்கும் சொற்க கண்டிக்க பிறந்த முதல்வர்கள் நாங்க 3 பேர். இருந்தாலும் மக்கள் பிரதிநிதி அப்படின்னா என்ன சாமி? மக்களுக்கு சேவகர். நம்மளை போன்ற மக்களுக்கு சேவகர் மக்கள் பிரதிநிதி அப்படின்னா அதாவது தமிழ்ல மக்கள் சேவகர். நமக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய அதாவது சேர்மை ஐயா ஒரு பேர் சொல்ல வயசு இல்ல கேடு விடுவது மனித குணம், கேளாமல் தெய்வ குணம், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இந்த வார்த்தைகள் எங்க அவங்க தொண்டர்களும் பின்ன சொந்த வந்தகளும் ஊர் பொதுமக்கள் சுத்து வட்டார பொதுமக்களும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் தலை வாங்கி இந்த ஆண்டு அருளால இந்த சேர்மையா அவரும் ஊர் பொதுமக்களும் ஏற்றவாறு உரையெல்லாம் சொல்லவற்று இதுடாத வாழ வேண்டும் என்று அம்மனை பிரார்த்தியே. நன்றி வணக்கம். அப்படி இருந்தாலும் என் தந்தையாரியா என் தந்தையார் வேலை கேட்டான் கீழே 7 வளர்த்தக்கூடிய மன்னாதி மன்னரும் தேவாதி அஷ்டதிக்கு வளரும். எப்படி அஷ்டதிக்கு வளரும்? என் தந்தையார் வேலை கேட்டா கண்டவர் கலங்கணும், பார்த்து பயப்படுவா, அடிபடிவா, அப்பேற்பட்ட மனசாரி என் தந்தையார் வாதாபி. எப்படி தந்தையார் வாதாபி? ஆமா. தாயா? என் தாயா சொர்க்க கண்ணி. ஆமா. ஆண்டு வரக்கூடிய தேசம் எம்பேர் என்ன? உன் பேர் என்ன? அம்மா மூக்கல் வரணும் அப்படி தூக்கி விடுவேன். அப்ப அப்பா பேர் சொல்லலாம், உன் பேர் சொல்லாம என்ன அப்பா பேர் பேசுவேன். டேய் அப்படி இருவருக்கு மகனா பிறந்தனே. என் பெயர் மதுவாதிரன். மூத்த மகன் நான் தான். மூத்த மகன். ஆமா. இந்த மகனுக்கு சொல்லுவாங்க. அது கிடையாது. என்னை கண்டவுடன் வீரர்கள் உரையாக்கிறோம். அது ஒரு இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நாங்க எங்கே வாழ்ந்து வருகிறோம்? இருந்தாலும் நாங்கள் வாழ்வதற்குரிய நாடு எது? பூமியிலா ஆகாயத்திலா? நாங்கள் வாழ்வதற்குரிய நகரம்
வருகிறோம். ஆகாயமா பூமியா நாங்க இருப்பதும் பார்க்கடல். பார்க்கடலில் நடுவத்தியில ரத்த ஜாத்திரால ரத்தனம் கோட்டை கட்டி அதுக்கு பெயர் ரத்னாவரி கோட்டை என்று பெயர் சூட்டி ரத்னாவரி கோட்டையில நாங்க எல்லாம் வந்து வருகிறோம். ரத்னாபுரி கோட்டை என்ன? அந்த ரத்னாபுரி கோட்டை எங்க இருக்குது? 7 திருப்பாக்கடல். எப்படி? 7 திருப்பாக்கடல். ஆமா ஆமா. அந்த 7 திருப்பாக்கடல் நடுவிலே ரத்னாபுரி கோட்டை. அந்த கோட்டைக்கு வழி எப்படி? தண்ணியில எப்படி போக முடியும்? உள்ள போக முடியாது. கடல்லாம் கொஞ்சம் ஆழமா. 7 திருப்பாக்கடலும் ஒன்றா சேரலாம். ரத்தினத்தாள் கோட்டை. கோட்டை. என் கோட்டைக்கு யாராருக்கு அனுமதி? யாராரு உள்ள வர முடியும்? எங்களை போன்ற அசுராரி மட்டும் அந்த கடலிலே கால் வைத்தா பின்னே திரைக்கு பின்னே சுரக்கும். ரத்னாபுரி கோட்டை வரலாம். யாரும் எங்களுக்கு எதிராளியா இருந்தா ஒரு மாதம் இந்த கோட்டைகளை யாரும் வர முடியாது. எங்க தந்தையார் தெரிவிக்கணும்னா அப்படி மீறி வந்தாலும் முன்னாள் கோட்டை காவலாளி இந்த மகோஜனம் நானே ஆகும். நீ முதல் காவலாளி. உண்மைதான். இருந்தாலும் என் வரலாறு சொன்னா இந்த காலம் பத்தாது. தம்பி அண்ணா தம்பி ஏன் வந்திருக்கல? ஏன் எதற்காக வந்திருக்க வேண்டும்? நம்முடைய தந்தையாகிய மாதாவித்துடன் வரவழைத்திருக்கிறார். அவரை நாம சந்திக்க வேண்டும்.